கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக 160க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்த நிலையில் 59ஆக இருந்த இறப்பு விகிதம் தற்போது 60ஆக அதிகரித்துள்ளது. சாமுண்டி என்பவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவபிரகாசம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தினந்தோறும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் தற்போது 60ஆக உயர்ந்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம் சுகன்யா. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக தற்போது தமிழகத்திலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது நாளுக்கு நாள் பலி எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளது. அதாவது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராயம் குடித்து இதுவரை 220 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அது குணமடைந்து 7 பேர் வீடு திரும்பியுள்ள நிலையில் தற்போதைய உள் நோயாளிகளாக 155 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்கள் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும், சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், பாண்டிச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும், விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் பலி எண்ணிக்கை 10, 20, 30 என உயர்ந்து வந்த நிலையில் தற்போது மொத்தமாக பலி எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளது. அதாவது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பலி எண்ணிக்கை 33ஆகவும், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 3ஆகவும், சேலம் அரசு மருத்துவமனையில் 19ஆகவும், விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் 4ஆகவும் என தற்போது பலி எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இந்த பலி எண்ணிக்கை அதிகமாக உயரக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவர்கள் மருத்துவமனைக்குள்ளே உள்ள நோயாளிகளுக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த பலி எண்ணிக்கை 60ஆக உயர்ந்துள்ளது தற்போது அனைவரிடையும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.